அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து எப்படி அவருக்கு வந்து டெய்லி எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவர் உரிமையாக எனக்கு ஒரு ஃபோனை போடுவார். ஃபோனை போட்டு டேய் என்னென்ன நடக்குது சொல்கிறா ஓகே அப்படின்னுவார். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் ஜான் விஜய் இப்படி அதிரடியெல்லாம் வரக்கூடாது, நான் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன். தேங்க்யூ ஜான் விஜய் ஃபார் ஜாயினிங் அஸ். அப்போது ஒரு ஒவ்வொன்று கேட்கும் போதும் அவருக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், இது வந்து எவ்ரி திங் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இதுதான் டீம் பிடிஜி, இவங்கள்லாம் இதைத்தான், நான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கும் போது இவங்கள்லாம் இதைத்தான் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிருக்கிறது இந்த படத்தில் ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days ஐ திங்க் டிசம்பர் 2023 நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போகிறேன்னே. ஸோ ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம். பட் one of my favorite roles till date that I've done. So I'm very grateful that Vikram considered me to do this role. Thank you Vikram for having me. And I know Manoj for a very, very long time. He's a very dear friend and I'm very happy to be part of his film. And 4 நாள் தான் இருந்தேன் அப்படின்னாலும் அவங்களாம் ஆல்ரெடி நிறையா ஷூட் பண்ணாங்க. பட் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் குட் எனர்ஜி ஆன் செட், எல்லாருமே ஹாப்பியாக ஷூட் பண்ணாங்க. ஸோ we had a lot of positivity on set. I hope அது உங்களுக்கு translate ஆகும் on screen. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. பிடிஜி பாபி சார் ப்ரொடியூசர், அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு, பிடிஜியோட ஹெட்டு பாபி சார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் டைரக்டர் விக்ரம் சார் அண்டு கேஷவ் சார் 2 பேருக்கும் ஒரு நன்றி. அப்புறம் சாம் சார், அடுத்தது அதுல்யா மேம், வைபவ் சார். சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அசிஸ்டண்டாக இருக்கும் போதே அவரோட படம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மணிகண்டா சார் தேங்க்யூ. சூர்யா கணபதி உங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். படம் டீசர் ப்ளஸ் சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஏன்னா ஷூட் பண்ணும் போதே நாங்கள் பயங்கர ஃபன்னாக தான் ஒர்க் பண்ணோம். ஃபைட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறத செய்யும், ஆனால் இதில் கஷ்டமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் டோட்டலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மனோஜ் மேனோ பிரதருக்கு வந்து இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நடந்தது கருதில் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார், மூல காரணம் என்ன அப்படிங்கும்போது இந்த கம்பெனியுடைய ஓனர், ப்ரொடியூசர், எங்களுடைய பாஸ் மிஸ்டர் பாபி பாலச்சந்திரன் அவர்கள். அப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சைபர் ஃபோரன்சிக் சொல்யூஷன்ஸ் அந்த ஜோனில் வந்து நம்பர் 1ல் இருக்கார். அவர் வந்து இன்னொன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறார், அதாவது மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ ஒரு ஏற்கனவே செஞ்சுரியாக அடிச்சிட்ருக்கிற ஒரு ஆள் வந்து புதுசாக இன்னொரு ஸ்போர்ட் அதுக்குள்ளே நான் வந்து நுழையிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ செஞ்சுரியாக அடிச்சிட்ருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வேறு எதுக்குள்ளே வராங்களோ அதுலேயும் அவங்க வந்து வெற்றி காமிச்சாங்கன்னா தான் அது மரியாதை. ஓகே, அந்த வெற்றியை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவை, நம்பிக்கையான ஆட்கள் தேவை, திறமையான ஆட்கள் தேவை. அதுதான் எங்களுடைய பிடிஜி டீம், அதுதான் நாங்கள். ஸோ எங்களுடைய கடமை அண்ட் பொறுப்பு வந்து என்னென்னா, பாபி பாலச்சந்திரன் ஓகே அப்படிங்கிற ஒரு பெரிய விஷனிதியுடைய பெருமைக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கறது தான் எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் மெனக்கெடுறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீனில் ஒரு நல்ல படைப்பு வந்துச்சுன்னாலும் அது வந்து அதோடைய ரிசல்ட்டு தான். நல்ல படங்கள் வந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நல்ல படங்கள் வந்தால் தான் ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, அடுத்த படத்தை எடுப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும். இதனால் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்குது. அதனால் இதை நாங்கள் வந்து செய்கிறோங்கிறதுல வந்து அது வந்து முதல் பாயிண்ட். இதை எதுக்கு செய்கிறோம்னா, அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்யும் எங்கள் கடமை. அதுக்கப்புறம் அது வெற்றி அடையும் போது ப்ரொடியூசரோடு சேர்ந்து அது ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் த டீம் பிடிஜியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்குவோம். அது எல்லாருடைய உழைப்பும் அதில் அடங்கியிருக்கும். அது வந்து ப்ரொடியூசர் உட்பட. இப்போ எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் வந்து சரி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஆள். அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து எப்படி அவருக்கு வந்து டெய்லி எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல.
அவர் உரிமையாக எனக்கு ஒரு ஃபோனை போடுவார். ஃபோனை போட்டு டேய் என்னென்ன நடக்குது சொல்கிறா ஓகே அப்படின்னுவார். அப்போ நாங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் ஜான் விஜய் இப்படி அதிரடியெல்லாம் வரக்கூடாது, நான் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன். தேங்க்யூ ஜான் விஜய் ஃபார் ஜாயினிங் அஸ். அப்போ ஒரு ஒவ்வொன்று கேட்கும் போதும் அவருக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், இது வந்து எவ்ரி திங் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இதுதான் டீம் பிடிஜி, இவங்கள்லாம் இதைத்தான், நான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கும் போது இவங்கள்லாம் இதைத்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் அவருக்கு வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது நாங்கள் வந்து கண்டிப்பாக உழைப்போம். இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி அட் டீம் பிடிஜி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷர்மிளா, மணிகண்டன், அதுக்கப்புறம் விகே, காயத்ரி, தென் ஈவன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மிஸ்டர் ஜனா, ஓகே அவர், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஷரண்யான்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அது எங்கள் கம்பெனி ஆள் மாதிரி தான், பட் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபால், அதுக்கப்புறம் இன்னும் இதை பிடிஜியை வந்து முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு ஒன் மோர் ஆர்டர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிசர்விங் டு கெட் தேங்க்ட் டுநைட். ஓகே அது நான் கடைசியில் வரேன். இப்படி பிடிஜி யூனிவர்சலுக்கு வந்து நல்ல தரமான படங்களை கொடுக்க ஓகே நாங்கள் எல்லாம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்சலுக்காகவும் பாபி பாலச்சந்திரனுக்காகவும் we will work. We assure you that Bobby, we assure you the press people also that we will give you quality products from BTG Universal. அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற காஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பேசிடுறேன். அதாவது வைபவ் பற்றியெல்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசியாச்சு, அதுக்கு முன்னாடி பேசியாச்சு, ரொம்ப வளவளக்க விரும்பலை. பட் அந்த ஒரு காமெடி ஸ்பேஸ் ஓகே அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணும்போது ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும், டான்ஸ் ஆடும்போது ஆட வேண்டியது இருக்கும், ஒரு லவ், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் சில இமோஷன்ஸ், சேட்னஸ், இது எல்லாத்தையும் ஒரே ஆர்டிஸ்ட் கொண்டு வராருன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு பேர். எங்களுடைய வெர்சடைல் ஆக்டர் வந்து வைபவ். வி தேங்க் வைபவ் ஃபார் தட் அமேசிங் பர்சன். படம் ஆரம்பத்திலிருந்தும் சரி, படம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, இப்போ ப்ரொமோஷன்ஸ் நடக்கும்போதும் சரி, எல்லா நேரத்துலையும் அவர்கிட்ட நான் வந்து ஒரே லெவல் எனர்ஜியை தான் பார்க்குறேன். அது வந்து அமைகிறது வந்து கஷ்டம், எல்லாரும் அதே மாதிரி இருந்துடுறது கிடையாது. அதில் வந்து எங்களுக்கு வந்து வைபவ் குறிப்பாக இந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பர்சனாக கிடைச்சதுக்கு we are very very happy.